முக்கியமான ஒரு இந்த சம்பவம் நடந்து 5 நாள் 6 நாள் ஆகுது. பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையில. நீங்கள் யாரை கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அனுப்புகிறேன். இந்த சம்பவத்துக்கு ஒரு 50 பேருக்கு நான் பேசியிருக்கேன். ஒருத்தர் கூட விஜய் தப்பு சொல்லி திருவாளர் கொடுக்கணும் கவர்மெண்ட் தான் கட்டி திமுக பண்ணிட்டு சிதம்பரம் பண்ணிருக்காரு. இப்படி தான் சொல்கிறாங்க பொதுமக்களுடைய கருத்து. விஜய் மேலே நான் அறிந்த வரைக்கும் கடந்த இந்த சம்பவம் நடந்தது. நான் திங்கள் செவ்வாய் இந்த காலையில் பேசுகிறேன். இந்த 4 நாட்டில் பிறந்தது 50 பேர் நிறைய பேசியிருக்காங்க. அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விஜய் தப்பு சொல்லி நல்லாவே ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து திமுக தோற்று இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை. மாறாக திமுக எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கு. திமுக தான் இதை செய்திருக்கிறது வந்து விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் 90% மேலே 99% மேலே நம்புறாங்க. அதுவும் கொடுமை. அதுக்கப்புறம் சேர்ந்தவங்களே வந்து அரசியல் அந்த உயிரில் பலி கொடுத்தவங்கள ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல, அரசாங்கத்தான் பேச சொல்லுங்க. அப்போ இந்த நிலைமை எப்படி திமுக சமாளிக்கும்? அரசியல் வந்து விஜய்க்கு எதிராக திருப்பணும் திமுக இருக்குது. ஆனால் இது மொள்ள திமுக எதிராக திரும்பி ரொம்ப ஆச்சரியமா கம்ப்ளீட்டாக திமுக பக்கமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் பார்த்த வரைக்கும் மொத்தம் கூட விஜய் தெரியல. எல்லாம் கவர்மெண்ட் தான் திட்டுறான். செந்தில் பாலாஜி